யாக்கையை திரித்த எங்கள் குருநாதர் வழக்காடு மன்றங்கள் பல சந்தித்தாலும் இன்று வரை பல திருத்தங்களுக்கு உச்சக்கட்ட வாசகங்களோடு நாங்கள் புறப்பட்டு வந்த ஸ்தலம் தாங்க இங்க கும்பகோணம் மாவட்டம் வளஞ்சொழிநாதர், அதாவது வளமுரீஸ்வரரா இருக்காங்க. குருவின் பெயருக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க கப தீர்த்தேஸ்வரரா இருக்காங்க, இல்ல சடைமுடிநாதர்ன்ற பெயர்லயே இருக்காங்க. உச்சக்கட்ட வரலாறுல 3 யோகங்களை இந்த இடத்துல உருவாக்கி கொடுத்துருக்காங்க. யோக கலைக்கு பெயர் போன ஸ்தலமா இருக்குங்க. சுமார் 1800 2300 வருடங்களை இந்த கோவிலுக்காக கணிக்கப்பட்டிருக்குங்க. உயிரியல் நோக்கம் எதுவும் இல்லை, உயர்வான நோக்கம் மட்டும்தான் எங்களுடையது. நோக்கம் எப்படி இருக்கணும், குருவின் பாத்தியம் எப்படி இருக்கணும், சீடர்கள்லாம் எப்படி இருக்கணும், உச்சகட்டத்துல ஒரு சீடன் எப்படி உருவாக்கப்படணுங்கிறதுக்கு குரு தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து 3 மடங்கு உயர்த்தி காட்டின ஸ்தலமா தாங்க இந்த வளமுரி விநாயகர் கோயில காட்டலாங்க. இந்த கோவிலுக்கு 3 பெயர்கள் இருக்குங்க. முதல் பெயர்ல குருவுடைய பெயரே முக்கிய ஸ்தானமா இருக்குங்க. இரண்டாவது, குருவின் மகா சித்தம் ஒண்ணு இங்க படைக்கப்படணும்னா உச்சகட்டத்துல யாரெல்லாம் மிக பெயர் போனவங்களா இருக்கணுமோ அவர்கள் அனைவருமே எப்பவுமே குருவின் சீடர்களாகும் பட்சத்துல அவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. ஒரே ஒரு பாக்கியத்துல 3 வினைய ஒரே நிலையை தீர்க்க முடியும். வினை தீர்த்தவர் எப்படி இருக்கணும், வினையை தீர்க்கக்கூடியவர் எப்படி இருக்கணும், ஞானம்னா எப்படி இருக்கணும், அதிபதினா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முழு கணபதியே இங்க லிங்க வடிவில் இருக்காராங்க. யாருக்குமே தெரியாத ஒரே ஒரு விஷயம், கணம் பிளஸ் பதினா கணபதினு சொல்ற ஒவ்வொரு இடத்துலையும் 2 பக்கத்திலையும் கணபதியா இருந்து முழு ஆகமத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து ஆட்சி புரீஸ்வரரா இருக்காராங்க. ஒரே ஒரு நவநீதத்தை உருவாக்கலாம், இல்ல 9 நவநீதத்தை உருவாக்கலாம்னு சொல்லுவாங்களாங்க. இங்கு 8 குடி அமைச்சு எல்லோருக்குமே ஆடல் அரங்கத்தை உச்சக்கட்டத்துல காட்டின ஸ்தலமா தான் இந்த ஸ்தலம் விளங்குதுங்க. குருவிற்கு எந்த ஒரு பெயரை சூட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அவருக்கு முழு ஆட்சி புரியும் தன்மை இருக்கணுங்கிறதுக்காக குருவின் பெயரையே வளஞ்சொழிநாதர்ன்ற பெயருக்கு 2வது கட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. முதல் பெயர்ல குரு கிழக்கு வாசல்லையும், 2வது வலம் நோக்கி எப்படி நான் இருக்க வேண்டும், என்னுடைய பீடம் எதற்காக இப்படி இருக்குங்கிறதையும் முழு ஆகமம் செஞ்சு கொடுத்திருக்காராங்க. சட்டநாதருடைய கோவிலுக்கு இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. குருவுடைய ஸ்தலம் எப்படி வேணாலும் பெயர் பெறலாங்க. ஆனா ஞானங்கிறது அடுத்து வருகின்ற சன்னதியும் சரி, அடுத்து வருகின்ற புதல்வர்களுக்கும் சரி முழுமையா போய் சேரணுங்கிறத இங்கிருந்தே உருவாக்கி வச்சிருக்காராங்க. தன்னுடைய விருட்சங்கள் அனைத்தும் பேமித்த வெளிச்சமா இருக்கணுங்கிறதுக்காக 3 ஞான கொள்கையில உருவாக்கி கொடுத்தாராங்க. முதல் ஞான கொள்கையில பெண்ணிரண்டர்களை 2 பேரை உருவாக்கினாராங்க. அதற்கு அடுத்து வந்த 6 பேருக்கு ஆனடியார்கள் சுற்றுச்சுவரை எப்படி எல்லாம் அமைச்சு கொடுக்கணும், வெற்றிவேல் வீரவேல்னா என்ன, ஞானம்னா என்ன, உபதேசம்னா என்ன, ஆழினா என்ன, காளினா என்ன, உபதேசத்தின் உச்சகட்டத்துல யாரெல்லாம் பெரும்பேர்வான விஷயங்களை அடையணுங்கிறதுக்கு இவரே சாட்சியா இருந்து உச்சகட்டத்தை சொல்லி கொடுத்தாராங்க. இங்க பிரதான வாயில குரு சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதியை அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஏன் இவருக்கு மட்டும் தனி சந்நிதி அமைச்சாங்கிறதுக்கு தன் குரு எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றாரோ அதே நிலையை தன் சீடனுக்கு கொடுத்து அழகு பார்த்த ஸ்தலமாகவும் இந்த வளஞ்சொழிநாதர் குரு கோயிலுக்கு இங்க பயணிக்கும் போதே அறியலாங்க. முக்கிய ஸ்தான கட்டைகள்ல 2வது ஸ்தாபன கிணறு இங்கிருந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. 3வது குருவின் பெயரும் சரி, குருவின் சீடருடைய பெயரும் சரிங்க ஒருமித்த குரல்ல இருக்குங்க. யாராச்சும் ஒருத்தர் ஒரு கோவிலுக்கு வந்து 2 கிணறுகளை ஏற்படுத்தணும், 6 குளங்களை உருவாக்கணும்னு நினைச்சாலும் இந்த குளத்துக்கு எந்த பெயர் சூட்டணும்னு நினைக்கும் பொழுது குளத்துக்கும் அதே சடைமுடி குளம்னு சொல்லிட்டு பெயரை சூட்டியிருக்காங்களாங்க. உச்சகட்டத்துல நாங்க இன்னும் பல விளக்கமுற்ற செயல்கள் எது செய்தாலும் எங்களுடைய ஆதிமுனீஸ்வரர் இருக்கிற குருநாதர் எதற்காக இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்காருங்கிறதுக்கு ஒரு சிறு சுவடுல நாங்க ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்குறோங்க. மனம், மாங்கியம், யோக்கியம் இது எல்லாத்துக்குமே சிறப்பான செயல் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஸ்தலத்துக்கு வரலாங்க. குருவின் பிரதான வாயில்ல யாருக்காக இத்தனை வாசல்கள், இத்தனை கொடிமரங்கள், இத்தனை கொடி கம்பங்கள், இத்தனை தூண்கள்லாம் உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு சீடனே சாட்சியா இருந்தா இந்த கோவிலுக்கும் அதற்கான பெயரும் முழுமையா இடம்பெறுதுங்க. உச்சகட்டத்திலிருந்து நாங்க ஒவ்வொரு வாசல்லையும் 3 உபகரண தூண்களை உருவாக்கப்பட்டிருக்குங்க. முதல் உபகரண தூண்ல ஆதியா இருக்கிற குருநாதர் அலைவாசல்லையே குடி கொண்டிருக்காராங்க. 2வது சீடரை உருவாக்கும் பொழுது அவருடைய ஆதிநந்தியா இருக்கிற சீடருக்கும் அதே நிலையை கொடுத்து 3வது நிலையில் இருக்க தன் சீடனை தான் கருவறையிலே அமர வச்சிருக்காராங்க. அப்போ தெற்குல தன்னுடைய சீடன் எப்படி படி பண்ணணும், வடக்குல தன்னுடைய சீடருக்கு என்ன பணி நிலையை கொடுக்கணும், மேற்கில் அவனே அமரும் பொழுது உச்சகட்டத்தில் அவனுக்கான நிலை எது என்பதை இங்க 1,00,000 ஆட்சிகளை புரிந்த குருநாதரே இதை உருவாக்கி காட்டினாராங்க. இந்த மதில் சுவரெல்லாம் பாருங்க, சுமார் 20 to 35 அடி வரைக்கும் இருக்குங்க. ஒரு சீடனுக்கு ஒரு சிறு தகுதி வேணும்னா கூட இந்த மதில் சுவரில் ஒரு கல்லா கூட எடுத்துக்கலாங்க. அப்பேற்பட்ட நிலை அடையணும்னு நினைச்ச ஒவ்வொரு சீடர்களும் தான் ஒரு சிறு கல்லா கூட இங்க பதிக்கப்பட்டிருக்காங்களாங்க. இதுவும் அல்லாமல் இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பணிப்பிடங்கள் கொடுக்கும் பொழுது அவருடைய பணியின் நிரந்தர ஓய்வு இங்க தான் எடுக்கணும். குருவோட இருந்து பயணிக்கணும். குருனா யாரு,
சீடர்னா என்ன, பயணிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய ஒத்தியக்கிரையை எப்படி படிக்கப்படணும், முக்கிய நாவலாசிரியர்கள்லாம் எதை உரு கொடுக்கும் பொழுது இங்கிருந்து அவருடைய ஆதிப்புலன் எப்படி வெளிப்படணுங்கிறதெல்லாம் இந்த ஸ்தலத்திலிருந்து உருவாக்கப்பட்டதாங்க. சுமார் 60 70 வருடங்கள் கழித்து தன்னுடைய குருநாதரையே திருப்பி பார்க்கும் பொழுது தன்னுடைய சீடன் உருவமோ குருவின் உருவமோ ஒரே பாத்தியத்தில் இருந்ததாங்க. அம்மாவுக்கு மிகவும் பெயர் போன சுற்று வரலாறா இருந்தாலும் இங்க அவங்களுடைய ஆதி பிரண்டைய 3 வகையா பிரித்து காட்டியிருக்காங்களாங்க. முதல் பிரண்டையில அம்மாவுடைய ஜோதி வடிவம் தான் முழுமையா ஆகமம் செய்யப்பட்டதுங்க. பிறகுதான் அவங்களையே தன்னுடைய உரு கொடுக்கும் நாயகியா ஏற்படுத்தும் பொழுது அதிலிருந்து 6 முடிகளை சூடணும், 7வது முடியா பெண்ணடியார் வரணும், 8வதுல தன்னுடைய கைங்கரியம் அனைத்திற்கும் அவங்களே சாட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டாராங்க. உத்தரக்கிரியை நாங்க இன்னும் முடிக்கலைங்க. 2வது சுற்றறிக்கையில் நாங்க வெளியிடும் பொழுது ஒரு சில வார்த்தைகளுக்கு முழு ஆபரணத்தை சூட்டிய குருநாதருடைய பெயரும் இதுல இடம்பெறுங்க. பெயருக்கு மட்டும் இல்ல, உத்தரக்கிரியைக்கும் இவருடைய ஆட்சி எப்பேற்பட்டதுங்கிறத 3 சுடலங்கள்ல இருந்து கொடுக்கும் பொழுது முதல் சுடலா அம்மாவுக்கு ஆதி பிரகண நாயகின்ற பேரையும் சூட்டப்பட்டிருக்குங்க. இருந்தாலும் வகையறாவில 3வது வகையறாவில இருக்கிறதால இவங்களுடைய ஆட்சி பீடத்தை 4 அல்லது 5 பேருக்கு மட்டும் அதுல முக்கிய சோடா எடுத்து காட்டியிருக்காங்களாங்க. சோடுகள்ல இது 8வது சோடு. குலம் தீர்த்தவாரி குலம். ஆட்சி குருவின் சடைமுடியை அடைந்தவர்கள் அனைவருக்குமே உச்சகட்ட ஆட்சிங்கிறத கொடுத்து மிகவும் பிரகன்ன நாயகியா இருக்கிற இந்த அம்மாவுக்கு உச்சகட்டத்தையும் கொடுத்த பெரும் வரலாறும் படைக்கப்பட்டிருக்குங்க. கோவிலும் ஸ்தலமும் எல்லாமே வளம் நோக்கி இருக்கிறதால வளஞ்சுழியா இருந்து குருவே என்றும் என்னை வளம் வருபவர்களுக்கு இதே சுழியா இருந்து நான் அருள்புரிவேன்னு சொல்லி உச்சகட்டத்தின் யோக நிலைய 2000 மடங்கு வளர்ந்த ஸ்தலமா தாங்க இதை அறிவிக்கிறோம். ஆதி பிரகண்ட நாயகிக்கு என்றும் மாறாது. குருவின் வரல் பிள்ளைகள் எல்லோருமே ஸ்தானம் எது, குருவின் ஸ்தானக்கட்டையிலிருந்து எது பிரகடனப்படுத்தப்படுகிறது, உச்ச நாணம் எது என்பதையும் உயரிய நாதம் கொடுத்த எங்களுடைய குருநாதர் குரு தவசுதநாதருக்கு நாங்க 3000 60,000 சீடர்களை உரு கொடுக்கும் பொழுது எங்கள் பெயரும் இதே போல் வளஞ்சுழி நாதர் என்ற பெயருக்கு மாற்றப்பட்டு குருவின் பிரதான வாயிலிருந்து சொர்க்க வாசல் திறக்கும் முதல் நாளான சுமார் 60 நாட்களுக்குள் நாங்களும் இந்த இடத்துல ஒரு புது பிரளயத்தை உருவாக்கி காட்டுவோங்க. ஞானத்தின் ஊட்டெடுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கள் குருநாதரே அனைத்திற்கும் ஆதாரமானால் ஆதிசிவன் யார், எங்களுக்குள் நான் என்பதை யார் உருக்கெடுக்கின்றாரோ அவரே எங்கள் குருநாதர். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.